கரெக்டாக நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் சீரிஸ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர் கிங் கரண்ட்டாக அதோடைய லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் ஸ்பாய்லர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து வார் கேம்ஸோட ரூல்ஸ் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இதை நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கணும். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் மேட்ச் நடத்தியிருந்தாங்க WWE ஸ்மாக்டவுனில். அதில் வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நியூ பிளேயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜை கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜை கெயின் பண்ணுறது வைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ அட்வான்டேஜ் கெயின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் ஆவாங்க. ஸோ நியூ பிளேயர்லேருந்து ஒரு ஆள், ஸோ ஓஜி பிளேயர்லேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நியூ பிளேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் இந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். இதன் வைஸ் இப்போ வரைக்கும் நியூ பிளேயர்லேருந்து தான் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஜி பிளேயர்லேருந்து லாஸ்ட் கண்டெண்டர், ஸோ அந்த 5வது மேன் வந்து லாஸ்ட் மேன் வந்து நியூ ஓஜி பிளேயர்லேருந்து தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது. ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 3வது ரெஸ்லர் வந்து போவாங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா. அந்த ரெஸ்லர் போனதுக்கப்புறமா அடுத்த 5 நிமிஷத்தில் இன்னொரு ரெஸ்லர் வருவார். அப்புறம் 5 நிமிஷமாக போய் கடைசியாக கண்டெண்டராக இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக 5 பேர் வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அவங்க 5 பேர் அந்த சைடு வந்ததுக்கப்புறமா வார் கேம்ஸ் பிகின்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஃபால் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் கிட்ட புக் பண்ணியிருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ். ஸோ விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ரியா ரிப்ளே டீமும் இருக்குது, இந்த இடத்துல லிவ் மார்கன் டீமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளே டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் சொல்லியிருக்காங்க. ப்ரெடிக்ஷன் வைஸ் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2வது பார்க்க வேண்டிய மேட்ச் ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் அவருடைய டைட்டில் டேமின் பிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குந்தர் தான் ஃபேவராகவே வந்திருக்காரு. ஸோ டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டாகாக இருக்காரு. ஈவன் பாதிக்கு பாதி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல அந்த பெட்டிங் ஆர்ட்ஸில். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய குந்தர் தான் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய எல்ஏ நைட் அவருடைய டைட்டில் நாகமுரா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நாகமுரா அண்டர்டாகாக தான் இருக்காங்க. பெட்டிங் ஆர்ட்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4வதாக வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ பிரான் பேக்கர் அவருடைய டைட்டிலாக நம்மளுடைய லுட்விக் கேசர் அண்ட் ஆல்சோ ஷேமஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ பெட்டிங் ஆர்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய பிரான் பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கேசர் இருக்காங்க. கைசருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேமஸ் இருக்காரு. ஷேமஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காரு. ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வின் பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்க்க வேண்டியது ஸோ ஓஜி பிளட்லைன் வர்சஸ் நியூ பிளட்லைனுக்கான மென்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக யாருக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நியூ பிளட்லைனுக்கு ஃபேவராகவே வந்துருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி லீடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஜி பிளட்லைன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்னது தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஓஜி பிளட்லைன் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ராக் வருவார். ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வருவார். அண்ட் ஆல்சோ வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நேம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு க்ளூஸும் இப்போதைக்கு கரண்ட்டாக நமக்கு வரல. அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பட்சத்துக்கு அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ 4:30 வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருங்க. ஏன்னா மேட்ச் ஒர்த்தாக தான் இருக்கும். பட் என்ன 1 மணி நேரம் நடக்கும் ஒரு வார் கேம்ஸ் மேட்ச். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்றதை கேள்வி பண்ணேன். ரெயின் எல்லாமே இருக்கும். சேஃபாக இருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.